திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதனை அடுத்து பேசிய அக்கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின், தமிழகத்தில் குழப்பமான அரசியல் சூழல் தற்போது நிலவி வருவதாக கூறினார். மேலும் கருணாநிதியின் 60 ஆண்டு கால சிறப்புகள் சட்டசபையில் பதிவாகாமல் தடுக்கவே முதல்வர் பழனிசாமி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடரை முடித்துவிட்டார் என்றும், மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். சட்டசபையை கூட்டினால் ஆட்சி நீடிக்குமா என்ற சந்தேகம் முதல்வருக்கு எழுந்துள்ளதாக அவர் கூறினார். சட்டமன்றத்தை கூட்டினால் ஒருவேளை தொடர்ந்து ஆட்சி இருக்குமா என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்துவதற்கு முன்வராமல் வேண்டுமென்றே